வணக்கம். மிஸ்டர் லேடிஸ் பார்வையாளர்களுக்கு முதல் கண் வணக்கம். சுகமே சொல்க. இப்போ கண் பார்வை கோளாறு இந்த விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா, தூர பார்வை கோளாறு, கிட்ட பார்வை கோளாறு, சிலிண்டருக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கவ் டைப்ல விஷயம் தெரியும். இப்போ இந்த 3 கோளாறுக்கும் நம்ம உடல்ல தலையில 16 வர்ம புள்ளிகள் இருக்கு. இந்த 16 வர்ம புள்ளிகளையும் சரியான முறையில் ஆற்றல் பிரயோகம் பண்ணி தூண்டுவதன் மூலமாக பார்வையை முழுசாக சரி செய்ய முடியும். வாழ்நாள் பூரா கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இதை சரி பண்ண முடியும். இப்போ இந்த தூர பார்வைங்கிறது, கிட்ட பார்வைங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆக்ஷன்ல சொல்லி காட்டுறேன். இதுதான் நம்மளுடைய ஐ பால், கண் குவளைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது லென்ஸ், இந்த சுத்தி இருக்கிறது டிஷ்யூ. இது போய் ஆப்டிக் நர்வ்ஸ்ல பிரெயினில் போய் கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வேலை செய்யுது. இப்போ லாங்கில் இருக்கிறத பார்க்கும்போது இந்த லென்ஸ் இப்படி விரியும், கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது இப்படி சுருங்கும். இது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ். இந்த ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாதிக்கப்படும் போது தான் கண்ணாடி தேவைப்படுது. அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் எதனால் பாதிக்கப்படுதுன்னா, இந்த 16 வர்ம புள்ளிகள் சொன்னேன் இல்லையா, இந்த 16 வர்ம புள்ளிகளுடைய இயக்கம் பலகீனமடையும் போது தான் பார்வையில் கோளாறு வருது. அப்போ இந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக பார்வை திறனை மேன்மைப்படுத்த முடியும். அதுக்கு உணவுலையும் சில விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா, ஒமேகா கண்டென்ட்னு சொல்லுவாங்க. நீ இந்த ஒமேகாவும் கரோட்டினும் விட்டமின் ஏ குறைபாடு ரத்தத்தில் ஏற்பட்டால் கூட இந்த 16 வர்ம புள்ளிகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக ஜெனட்டிக்காகவும் வருது, பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயம் இருக்கு. இப்போ இந்த பார்வை கோளாறை நிறைய பேர் நினைக்கிறோம், மொபைலை பார்த்ததுனால, டிவியை பார்த்ததுனால பார்வை கோளாறு வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு காரணம் அதுவாக இருந்தாலும் முழு காரணம் அது இல்லை. நமக்கு இந்த பார்வை திறனை இறைவன் கொடுத்துருக்காரு. 300 அடிக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட எளிமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு திறன் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 அடி தூரத்தில் மொபைலை வச்சுட்டு இந்த 1.5 அடி தூரத்தில் மணிக்கணக்காக அந்த மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கக்கூடியதுக்கான அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்துறது கம்மியாயிடுது. கிட்ட இருக்கிறதையே பயன்படுத்தி பயன்படுத்தி பழக்கத்தில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த லென்ஸை விரிக்கிற பழக்கத்தை நம்மளுடைய கண் இழக்குது. அதனால தூரத்தில் இருக்கிறத பார்க்கும்போது மங்களா தெரியுது. இப்போ ஒரு லேப்டாப்ல வேலை செய்கிறோம், இல்லை லேப்டாப்ல படிக்கிறோம், அதாவது தொழில் நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ லேப்டாப்போ மொபைலோ பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அன்பர்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5-10 நிமிஷம் இதை பார்க்குறீங்களா, ஒரு 2 நிமிஷம் தூர பார்வைக்கு உங்களுடைய கண்களை பழக்குங்க. சில கண் பயிற்சிகள் இருக்கு, ரொம்ப எளிமையான பயிற்சி. மேலே பார்க்க, கீழே பார்க்க, இடது பக்கம் வலது பக்கம்னு திருப்பி பார்க்க இதை ரொட்டேட் பண்ண, கண்ணிலே எட்டு போடுற மாதிரி, இதுவெல்லாம் நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்ணை பயன்படுத்துறது. அதிகபட்சமான தூரத்தை பார்க்க பழக்கினீங்கன்னா கண் பார்வை கோளாறு முழுமையாக நிவர்த்தி ஆகும். நீங்க இந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம், லாக்டவுனுங்கிற பேர்ல. அப்போ நம்மளுடைய பார்வை அதிக தூரம் நம்ம பயன்படுத்தலை. ரூமுக்குள்ளே நம்ம இருந்த போர்ஷனுக்குள்ளே தான். அப்போ அதிகமாக இந்த கண் பார்வையினுடைய திறனை நம்ம பயன்படுத்தாததுனால பார்வை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நிறைய பேர் கண் பார்வை கோளாறுல இந்த 2020 வந்தாங்க. அப்போ இந்த பார்வை கோளாறுக்கு மொபைலோ லேப்டாப்போ டிவியோ காரணங்கிறத தாண்டி பயன்பாட்டு குறைபாடும் கண் பார்வை கோளாறுக்கு காரணமாக அமையுது. அப்போ இந்த கண் பார்வையை நாம் பயன்படுத்தணும். எவ்வளோ தூரம் பார்க்க முடியும். நாம் முன்னொரு காலத்துல எல்லாம் வெட்ட வெளியில படுத்துட்டு நிலாவை பார்ப்போம், நட்சத்திரத்தை எண்ணுவோம். அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய பார்வையை பயன்படுத்துவோம். இன்னைக்கு மேலே சீலிங்கு, மேலே கூரை இருக்கிறதுனால நம்ம அதிகபட்சமாக மேல் பார்வை நம்ம கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் இதை காரணமாக வச்சு தான் பல திருவிழாக்களை கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ நாம் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய பார்வையை, தூர பார்வையை அனுப்பி எடுங்க. இதை தொடர்ந்து பழக்கப்படுத்திட்டு வரும்போதே இந்த ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாக்ஸ் சீடு, இது கேரட்டு, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலே எளிமையான கண் பார்வை கோளாறுகள் எல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் இதை தாண்டி நான் தொட்டு காமிக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளிகளை நீங்கள் தூண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் பார்வை திறன் இழக்காமல் காப்பாற்றப்படுவீர்கள், குறையாமல் காப்பாற்றப்படுவீர்கள்.
ஒரு எடுத்துக்காட்டு இந்த புருவத்துக்கு மத்தியில ஒரு சின்ன பள்ளம் போல இருக்கும். 2 புருவத்து மத்தியிலும் இந்த பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்தை இப்படி ஆக்டிவேட் பண்ணணும். ஒண்ணு. 2வது இந்த பக்கம் நட்சத்திர காலம். இதுல லைட்டா இப்படி கண்ணுக்குள்ள குத்திரக்கூடாது. லேசா இப்படி இப்படி. அதே மாதிரி இந்த அழுக்கு ஒதுங்க பார்த்தீங்களா கண்ணில், அந்த இடம் மந்திர காலம். அதுல லேசா அப்படி ஒரு அழுத்தம். இப்படி 2 கண்ணிலையும் ஒரே டைம்ல ஒரு 5 நிமிஷம். இது ஒரு 10 அழுத்தம், இது ஒரு 10 அழுத்தம், இது ஒரு 10 அழுத்தம். கீழே இந்த இடத்துல ஒரு சின்ன காடி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல லேசா இப்படி ஒரு 10 முறை. இதை செஞ்சுக்கிட்டீங்கனாலே, கண்ணை சுத்தி 2 கண்ணையும் செஞ்சுக்கிட்டீங்கனாலே கண் பார்வையினுடைய குறைபாடு வராம நம்ம தடுத்துக்கலாம். இதை தாண்டி கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சிகிச்சையெல்லாம் இருக்கு. நிரந்தர தீர்வுக்கான சிகிச்சையும் இருக்கு. நான் ஒரு வர்ம கலை ஆசான்ங்கிறதுனால கண் பார்வை கோளாறுக்கு நான் முழுமையாக சரி பண்ணுறவங்களுக்கு, கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு கூட கண்ணாடியை கலட்டி வாங்கிட்டு கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண் பார்வையை முழுமையாக சரி பண்ணியிருக்கோம். ஆக இந்த பார்வை கோளாறுங்கிற விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுத்த கண்ணை, இறைவன் கொடுத்த இந்த கண்ணை நாம பயன்படுத்தும் பட்சத்தில் பார்வை கோளாறுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். மேலும் பார்வை கோளாறு ஏற்பட்ட பிறகு வேற வழியில் சிகிச்சை தான் போது கண்ணாடி ஒன்றே தீர்வு இல்லை. வர்மக்கலையில் நிறைய தீர்வுகள் இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், சுகமே சொல்க.